வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் செய்யலாமா. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும், கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கடையில் வாங்கின சாம்பார் தூள் தான். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு கொதி விட்டுடலாம். அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா கொஞ்சம் வேகும், அதுக்காக தான். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. மூடி போட்டு மூடக்கூடாது, எல்லாம் பொங்கி ஊற்றிடும். அதனால் நான் மூடாமல் அப்படியே வச்சு தான் கொதிக்க வச்சேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அவ்வளோதான், சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.